ட்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நிறைய சினிமாவை பத்தி பேசியிருக்கோம், நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். அதுலயும் குறிப்பா என்னென்ன படங்கள் வருது, அதுல யார் நடிச்சிருக்காங்க, அந்த படம் வசூல் ரீதியா எவ்வளவு அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றத நிறைய விஷயங்கள் நாம பார்த்திருக்கோம். அது இல்லாம டாப் 5 டாப் 10 வீடியோஸ் எல்லாம் நடிகர்களை பத்தி பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர். பட் இப்போ நாம அவரை வந்து நடிகர்னு சொல்ல முடியாது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். சோ முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு நம்மளோட நடிகர் விஜய். பட் அவரை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். வாங்க பேசலாம். நாம நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 80ல இருந்து 90கள்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு படமுமே பெரிய லெவல்ல ஹிட் ஆகுது, ஹிட் ஆகாம போன படங்களும் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சாங்க அப்படின்னா அந்த படம் அவங்களோடதுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து மைண்ட் செட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா துள்ளாத மனம் துள்ளும் அப்படின்னா அந்த படத்துக்கு விஜயை தவிர்த்து வேற யாரை போட்டிருந்தாலும் நல்லா இருக்காது. சோ துள்ளாத மனம் துள்ளும் விஜய் அப்படின்ற பேரே இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி முதல்வன் அர்ஜுன் அப்படின்னு நாம சொல்லுவோம், உள்ளத்தை அளித்தா கார்த்திக் சொல்லுவோம். சோ ஒவ்வொரு நடிகர்களை சொல்லும் போது அவங்களோட படத்தை நாம அடையாளமா சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய படங்கள் பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. இருந்தாலும் ஒரு படத்துக்கு டைரக்டர் ஒரே ஒரு ஹீரோவை தான் அப்ரோச் பண்ணி அந்த படத்தை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு டைரக்டர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவை நினைச்சு கதை எழுதுவாங்க, இல்லாட்டி கதையை எழுதிட்டு இதுக்கு இவங்க எல்லாம் செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நடிகர் விஜய்க்காகவே ஒரு சில டைரக்டர் அந்த கதைகளை எழுதியிருக்காங்க. எழுதினதுக்கு அப்புறமா விஜய் கிட்ட போய் கதை சொல்லி அவரும் ஓகே சொல்லி ஒரு சில காரணங்களால நோவும் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் தவற விட்ட படங்கள் என்னென்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க யோசிச்சே இருக்க மாட்டீங்க, இந்த படம்லாம் நம்ம தளபதி நடிக்க வேண்டியதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விதான் உங்களுக்குள்ள இருக்கும். எஸ், சோ அவரு தவற விட்ட டாப் படங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது உள்ளத்தை அளித்தா கார்த்திக் அப்படின்னு நாம சொல்லுவோம். சோ உள்ளத்தை அளித்தா இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணிருக்காரு. முழுக்க முழுக்க விஜய மைண்ட்ல வச்சுதான் இந்த ஸ்கிரிப்ட் அவர் ரெடி பண்ணிருக்காரு. சோ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா விஜய் கிட்ட போயிட்டு இந்த கதையும் சொல்லியிருக்காரு. சோ விஜய்க்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த டைமிங்ல தான் விஜய் வந்து ஆல்ரெடி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படத்துல கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஓகே இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் சுந்தர் சி கேட்ட அளவுக்கு டைமிங் வந்து இவருக்கு கிடைக்கல. ஏன்னா ரெண்டு படமும் ஒன்னா இருக்கிறதுனால. இந்த படம் வந்து 1996ல வந்தது. அதாவது உள்ளத்தை அளித்தா 1996ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. விஜய் அந்த டைமிங்ல நடிச்சுக்கிட்டு இருந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் 1996ல அதே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. சோ ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ப்ரொடியூசர் தான் இருந்தாங்க. சோ ஒரே ப்ரொடியூசர் எப்படி ரெண்டு படத்தையும் ஒரே டைமிங்ல ஒரே ஹீரோ வச்சு எப்படி வெளியிட முடியும், அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து ப்ராஜெக்ட் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. சோ திரும்பவும் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்க இந்த டைம் வேற யாரையாவது வச்சு வேணா படம் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் ஃபியூச்சர்ல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த படத்துல இருந்து விஜய் வந்து விலகி இருக்காரு. விலகினதுக்கு அப்புறமா தான் பல ஹீரோக்கள் மைண்ட்ல வந்து போயிருக்காங்க. சரி ஓகே, இவ்வளோ கேஷுவலா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கார்த்தியை வேணா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமான நடிப்பு வேணும்னு சொல்லி தான் கார்த்தியை அந்த படத்துல போட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் உள்ளத்தை அளித்தா கார்த்தி அப்படின்ற பேசப்படுற அளவுக்கு அந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. அந்த படம் கார்த்திக்கு அடுத்தடுத்த நிறைய பட வாய்ப்புகள் வர்றதுக்குமே ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் 90s கிட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க, பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தை விஜய் தவற விட்டுருக்காரு. சோ அந்த ப்ரொடியூசர் பிளான் பண்ண மாதிரி ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கே ரிலீஸ் ஆச்சு. பட் அதுல கோயம்புத்தூர் மாப்பிளையும் நல்ல பேர் வாங்குச்சு, நல்லாவே போச்சு. இருந்தாலும் அந்த படத்தை விட உள்ளத்தை அள்ளித்தாய் படம் தான் அந்த டைமிங்ல பெரிய லெவல்ல ஹிட் ஆகி பயங்கரமான ஒரு ரீச் கொடுத்தது. மக்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சோ அது மட்டும் இல்லாம கார்த்தி அண்ட் கவுண்டமணி இவங்க ரெண்டு பேரோட காம்போ அந்த டைமிங்ல வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சோ இந்த படத்தை தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா விஜய் வந்து ஃபீல் பண்ணிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் அவர் சுந்தர் சிக்கு கால் பண்ணியும் பேசியிருக்காரு, சாரி என்னால பண்ண முடியல, இருந்தாலும் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பரான ஒரு ஹீரோவை வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி அப்ரிஷியேட்லாம் பண்ணிருக்காரு.
சோ அடுத்ததா நாம பார்க்க போறது அநேகன் படம். அநேகன்லயும் பாத்தீங்கன்னா தனுஷை தவிர அந்த கேரக்டருக்கு வேற யாராவது செட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அந்த படத்துல நாம தனுஷை தான் பார்த்து ரசிச்சிருக்கோம். 3 வகையான காலகட்டங்களை வகைப்படுத்தி தான் அந்த படம் இருக்கும். சோ ஒரு 3 வகையான லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். டோட்டலாவே வேற வேற மாதிரி இருக்கும். பட் ஒரே ஹீரோ வந்து அதுல பண்ணணும் அப்படின்னா அது வந்து தனுஷால மட்டும்தான் முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் கேவி ஆனந்த் வந்து அந்த படத்தோட டைரக்டர். அவரு விஜய மைண்ட்ல வச்சுதான் அந்த ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணிருக்காரு. பட் இப்போ அவர் நம்ம கூட இல்ல. பட் அவர் கொடுத்த ஒவ்வொரு படமுமே சூப்பர் டூப்பர் லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. ஒவ்வொன்றுமே பயங்கர யூனிக்கா இருக்கும். சோ கேவி ஆனந்த் போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. விஜய் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கும் விஜய் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகே உங்களுக்கு எவ்வளவு டேட்ஸ் தேவைப்படும், எத்தனை நாள் வந்து இந்த ஷூட்டிங் போகும் அப்படின்னு கேக்குறப்போ கேவி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோ கண்டிப்பா 115 நாள் டேட் எனக்கு வேணும், உங்களோட கால் ஷீட் வேணும், கம்பல்சரி 115 நாள் கிட்ட இது வந்து வரும், அதுக்கு கம்மியா எங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைமிங்ல தான் விஜய்க்கு வந்து கத்தி, ஜில்லா இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. சோ கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி நான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கமிட் ஆயிட்டேன். சோ நீங்க 115 நாள் கேக்குறீங்க, அவ்வளவு நாள் என்கிட்ட டேட்ஸ் இல்ல, இருந்தா நான் கொடுத்துருவேன், ஆனா ஒரு 50-60 நாள் நான் கூட ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. சோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேவி ஆனந்த் சொல்லிட்டாரு. எனக்கு முழுக்க முழுக்க 115 நாளுக்கு மேல இருக்க மாதிரி ஒரு ஆக்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்ததா தனுஷை யோசிச்சிருக்காரு. தனுஷோட பாடி லாங்குவேஜ் நம்ம எப்படி வேணாலும் மாத்தலாம், ஹேர் ஸ்டைல் எப்படி வேணாலும் மாத்தலாம். சோ விஜய்க்கு அடுத்தபடியா இந்த படத்துல தனுஷ் தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேவி ஆனந்த் முடிவு பண்ணி தான் இந்த படத்துல தனுஷை நடிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படமும் இந்த பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. சோ கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விஜய் யோசிச்சிருப்பாரு, இப்படி ஒரு படத்தை நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அடுத்ததா நாம பார்க்க போறது நம்ம சூர்யா நடிச்ச உன்னை நினைத்து அப்படிங்கிற படம் தான். இந்த படத்துல சூர்யா ரொம்ப அழகான ஒரு சாக்லேட் பாயா, ரொம்ப ஒரு காம் பாயா, ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு பாயா நடிச்சிருப்பாரு. இப்படி ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணி தான் சூர்யா இந்த லெவல்ல பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அவரோட கரியர்ல உன்னை நினைத்து அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் அவர் மேல வர்றதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவருக்கும் அந்த படம் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த படத்தோட டைரக்டர் விக்ரமன். விக்ரமன் வந்து உன்னை நினைத்து படத்தை விஜய் வச்சு எடுக்கணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் கிட்டயும் போய் பேசியிருக்காரு. பேசும்போது விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, கதைலாம் ஓகே தான், பட் நான் வந்துட்டு இப்ப கொஞ்சம் ஆக்ஷன் கமர்ஷியலா இறங்கிட்டதுனால என்னால இவ்வளோ சைலண்டாலாம் என்னால நடிக்க முடியாது, அது வந்து எனக்கு செட் ஆகாது, திரும்பவும் நான் வந்து ஒரு நார்மல் பாயா நடிக்க விரும்பல, ஒரு நார்மல் ஒரு மனிதரா நான் வந்து நடிக்க விரும்பல, அதனால நீங்க இதுல வந்து வேற யாராவது வேணா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அழகா சொல்லி இந்த படத்துல இருந்து விஜய் வந்து விலகி இருக்காரு. சோ அந்த படத்துல ஃப்ரெண்டு ரோலா ரமேஷ் கண்ணா தான் நடிக்கிறாரு அப்படின்றது மட்டும் உறுதியா இருந்தது. சோ உடனே விக்ரமனும் ரமேஷ் கண்ணாவும் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, யாரை இந்த படத்துக்கு அடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இதுக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு நடிகர் பிரசாந்த். சோ அவரும் வந்து இந்த டைரக்டர் கிட்ட பேசியிருக்காரு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரசாந்துக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரமேஷ் கண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யா நடிச்சிருக்காரு, அதுல அவர் ரொம்ப சைலண்டா தான் நடிச்சிருப்பாரு, அவரோட கேரக்டர் அதுல நல்லா இருக்கும், அதே மாதிரி இதுல நடிக்க வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சூர்யாவை போன் பண்ணி உடனே வர சொல்லியிருக்காங்க. சூர்யாவும் வந்ததுக்கு அப்புறமா மேக்கப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டைலாக் டெலிவரி எல்லாம் பார்த்து உடனே ஓகே பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா வந்திருக்காரு. அப்படிதான் இந்த படம் சூர்யாக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த படமும் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. சாங்ஸ் எல்லாம் அந்த லெவல்ல இருக்கும். நிறைய பேர் இளைஞர்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. நான் சொன்ன மாதிரி சூர்யாவோட நிறைய முக்கியமான படங்கள்ல இந்த படமும் ஒன்னா அமைஞ்சது. இந்த வரிசையில நாம அடுத்ததா பார்க்க போறது, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முதல்வன் அர்ஜுன் அப்படின்னு தான் நம்மளோட மைண்ட் செட்ல இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி முதல்வன் படத்துக்கு யார புக் பண்ணிருந்தாங்க அப்படின்னா விஜயை வச்சுதான் வந்து சங்கர் எடுக்கிறதா இருந்தாரு. முதல்வன் படத்தோட டைரக்டர் சங்கர். சங்கர்னாலே பிரம்மாண்டம், அவரோட கதை அப்படின்னாலே ஒரு தனித்துவம் வாய்ந்ததுதான். சோ அப்படிப்பட்ட டைரக்டர் வந்து விஜயை வச்சுதான் இந்த முதல்வன் படத்தையே பிளான் பண்ணிருக்காரு. விஜயும் இந்த கதையை கேட்டுட்டு ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஓகே தான், பட் செகண்ட் ஹாஃப் அப்படின்றது எனக்கு இப்போதைக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலா வருது, ஸோ எனக்கு பொலிட்டிக்கல் வேண்டாம், நான் வந்து இப்போ கொஞ்சம் சைலண்டா போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால பொலிட்டிக்கல் வேண்டாம், இன் ஃபியூச்சர் வேணா நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு யாரை போடுறதுன்னு சொல்லி சங்கர் பயங்கரமான ஒரு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காரு. ஸோ அந்த நேரத்துல அர்ஜுனை தவிர்த்து வேற யாரும் வந்து இதுக்கு சூட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுனையும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நீங்க பண்றீங்களா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டது. டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும். எனக்கு கன்னடம் கலந்த தமிழ் தான் வரும். ஏன்னா அர்ஜுன் வந்து ஒரு கன்னட ஆக்டர் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட மதர் டேங்கே கன்னடம் தான். ஸோ அதனால அவருக்கு தமிழ் சரியா வராம இருந்தது அந்த டைமிங்ல. அப்படி இருக்கிறப்ப அவருமே கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வாங்க, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ஜுனை பயங்கரமா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்காக. ஸோ இப்ப வரைக்கும் நம்மளோட மனசுல ஒரு நாள் முதல்வன் அப்படின்னாலே அர்ஜுன் தான் நிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. சோ அந்த படம் ரிலீஸ் ஆகி 100 நாளை தாண்டி போயிட்டு இருந்தது. சோ இதை பார்த்த விஜய் பயங்கர அப்செட் ஆயிருக்காரு. சரி, நம்ம என்ன அரசியலுக்கு உண்மையாவா போக போறோம், நடிப்பு தானே, நம்ம இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு வந்து அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காரு. சோ இந்த விஷயத்த விஜயோட அப்பா SACA சொல்லியிருக்காரு. அதாவது அப்பவே விஜயோட அப்பாக்கு விஜய வந்து அரசியலுக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு. பட் அப்போலாம் விஜய்க்கு அரசியல் மேல பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாததால அவர் ஓகே வேண்டாம், நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் விஜய் இந்த படம் நல்லா போனதுக்கு அப்புறமா சொல்லி புலம்புனதை வச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நீ வந்து அரசியலுக்கு போவ அப்படின்ற மாதிரி அப்பவே அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த வரிசையில நாம அடுத்ததா பார்க்க போறது விஷாலோட சண்டைக்கோழி. சோ சண்டைக்கோழி 1ல விஷால் வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. சூப்பரா பண்ணிருப்பாரு. ரொம்பவே நார்மலா இருக்கும். சோ இந்த படத்தோட டைரக்டர் லிங்குசாமி. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட முழுக்க முழுக்க விஜய மைண்ட்ல வச்சுதான் எழுதியிருக்காரு. சோ விஜய மைண்ட்ல வச்சு எழுதி விஜய் கிட்ட போயிட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் நீங்க ஹீரோ, செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்பா கேரக்டர் தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு விஜய் வந்து கொஞ்சம் தயங்கி இருக்காரு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் மெயினா இருக்கணும், எப்படி அப்பாவை நீங்க வந்து மெயினா மாத்துவீங்க, சோ இந்த படம் எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு தோணுது. நீங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட மாத்த வேணாம், எனக்காகலாம் நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், நீங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு யார் செட் ஆவாங்களோ அவங்கள போட்டு எடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே நைஸா வந்து நழுவிட்டு இருக்காரு. அடுத்ததா இந்த படத்துக்கு மதுரை பையன் மாதிரி வேணுமே, ஒரு நார்மல் ஒரு ஃபேஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷாலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் சண்டைக்கோழி விஷால் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு வந்து பிராண்டடா இருக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த படத்துல அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. சோ அந்த படத்துல உள்ள பாடல்கள் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த படம் ஹிட் ஆகி பெரிய லெவல்ல போனதுக்கு அப்புறமா விஜய் வந்து லிங்குசாமிக்கு கால் பண்ணி, சூப்பரான ஒரு ஹீரோவை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, உண்மையிலே இந்த படத்தை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் ஓகே நான் வந்து ஃபீல்லாம் பண்ணல, உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ற, விஷால் சூப்பரா பண்ணிருக்காரு, என்னை விடவே அவர் நல்லா பண்ணிருக்காரு, இந்த படத்துக்கு அவர் தான் பொருத்தமானவர், நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்தை நான் பண்றதை விட விஷால் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு உள்ள வந்து நிறைய நெருடல்கள் இருக்கும். இவ்வளோ படங்கள் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும்போது அது பெரிய லெவல்ல வெற்றியும் பெறும்போது மிஸ் பண்ணிட்டோமே, இந்த படத்தையும் நாம பண்ணியிருந்தா நம்மளோட லைஃப் இன்னைக்கு இன்னும் வேற லெவல்ல போயிருக்குமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா விஜய் வந்து யோசிச்சிருப்பாரு. சோ ஃபைனலா இன்னொரு படத்தை விஜய் வந்து தவற விட்டுருக்காரு. இந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் 90s கிட் மத்தியில இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வார்த்தைகள், அந்த பாடல்கள், அந்த டைலாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாராலையும் மறக்க முடியாத, யாராலையும் மறுக்க முடியாத ஒரு படம் அப்படின்னா ஆட்டோகிராஃப். சோ 90s கிட்ஸுக்கு இந்த படத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். சேரன் தான் இதோட டைரக்டர், அதுவும் நமக்கு தெரியும். சேரன் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எழுதிட்டு விஜய் கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரு. சோ நீங்க வந்துட்டு ஸ்கூல், அப்புறம் காலேஜ், அப்புறம் ஒர்க், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் நடிக்க போறீங்க, இது முழுக்க முழுக்க உங்களுக்கான ஒரு ஸ்டோரி தான், இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு. பட் அந்த டைமிங்ல விஜய்க்கு இந்த படம் ஓகேவா தான் இருந்திருக்கு. கண்ணே இமைக்காம அந்த படத்தோட கதையை வந்து உட்கார்ந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்டிருக்காரு. சூப்பரான ஒரு படம், கண்டிப்பா இதை நான் பண்றேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு ஹோப்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. சோ ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா விஜய்க்கு வந்து என்ன தோணிருக்கு அப்படின்னா, இந்த படம் ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. அதே டைமிங்ல தான் இவர் வந்து கில்லிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ கில்லில இப்படி பண்ணிட்டு ஆட்டோகிராஃப்ல மக்கள் இப்படி பாக்குறப்ப நம்மள ஏத்துப்பாங்களா அப்படின்றது தெரியல. சோ ரெண்டுமே டோட்டலா வேற வேற மாதிரி இருக்கு. அதனால இங்க பண்ணிட்டு என்னால அங்க போயிட்டு இந்த வைப்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இந்த படம் வேண்டாம், நீங்க வேற யாரையாவது சூஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்து கில்லி படத்துல வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு இவர் கில்லி படத்துக்கு போயிட்டாரு. சோ சேரன் வந்து அடுத்து யாரை வச்சு இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான், சரி எதுக்கு நம்ம வந்து அங்க இங்கன்னு யோசிக்கணும், இந்த ஸ்கிரிப்டை நம்மளே இறங்கி பண்ணுவோம், கதையை நம்பலாம் நாம, சோ நமக்கான ஒரு பேர் வருதோ இல்லையோ, கதைக்கு கண்டிப்பா பேர் வரும் அப்படின்னு சொல்லி அவரோட கதையை அவர் நம்பினாரு. நம்பிதான் அவர் இறங்கினாரு. பட் ஆட்டோகிராஃப் சேரன் அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் பேர் இருக்கு. சோ அந்த படத்துல அவரை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் கண்டிப்பா அந்த படம் நல்லாவே இருந்திருக்காது. சோ அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு கேரக்டர். சோ அவர் வந்துட்டு எப்பவுமே சைலண்ட் தான், ஒரு ரியல் கேரக்டரே நம்ம வந்து பார்த்த மாதிரி இருந்தது. சோ அவரோட ஆக்டிங் ரொம்ப
ரொம்ப வந்து ஓவர் ஆக்டிங்கா இல்லாம ரொம்ப கேஷுவலா நார்மலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெலிவரி நமக்கு கொடுத்திருந்தாரு. சூப்பரான ஒரு படம் ஆட்டோகிராஃப். பர்சனலாவே அந்த படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டோகிராஃப் படம் எவ்வளவு பெரிய ஹிட் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 90s கிட்ஸா இருந்தா அந்த படத்தை நீங்க மறுபடியும் போய் பார்க்க கூட வாய்ப்பு உண்டு. ஐயோ ஞாபகம் வந்துருச்சே போய் பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பா போய் பார்ப்பீங்க. இவ்ளோ படங்கள் வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. இவ்ளோ படங்களை விஜய் வந்து தவற விட்டிருக்காரு. இவ்ளோ படமும் விஜய்க்காகவே கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த இயக்குனர்களே விஜயை வச்சுதான் முழுக்க முழுக்க யோசிச்சு அந்த கதையை எழுதியிருக்காங்க. பட் இவ்ளோ படங்களை விஜய் வந்து தவற விட்டிருக்காரு. நிறைய படங்கள் நடுவுல விஜய்க்கு வந்து ஒரு சில தோல்விகளை கொடுத்தது. மேபி இந்த படங்கள்லயும் அவரே நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இன்னும் பெரிய லெவல்ல பேர் அவர் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய பேர் கண்டிப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இருந்த நிறைய நடிகர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். நான் சொன்ன இத்தனை படங்கள்ல எந்த படத்துல கண்டிப்பா விஜய் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.